ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மணிகண்டன், ஃபவுண்டர் அண்ட் CEO Pletex. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீக்குக்கான ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டோடைய டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் ப்ரிவியூ பார்க்க போகிறதுக்கு முன்பா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ரிஸ்க் டிஸ்க்ளைமரை கிளியராக நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வீடியோ கன்டினியூ பண்ணுங்கள். அதே போல் இது வரைக்கும் ஒரு பெஸ்ட் ஃபோரெக்ஸ் புரோக்கரில் உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைக்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்க. ஒரு சில புரோக்கருடைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் மூலமாக போய் உங்களுடைய அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க. அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும் பொழுதோ கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமோ உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் அண்ட் சர்வீசஸ் தேவைப்படுதுன்னு நான் காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களை நான் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நம்ம இந்த வீக்குக்கான ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டோடைய ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ப்ரிவியூ பார்த்துடலாம். ஸோ லாஸ்ட் வீக்கோடைய ப்ரிவியூ பொறுத்த வரைக்கும் பெரிய இம்பாக்ட் இல்லை. ஏன்னா லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா பெரிய ஹை இம்பாக்ட் டேட்டாஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதனால டைரக்டா நம்ம இந்த வீக்குக்கான ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டோடைய ஃபண்டமெண்டல் டேட்டாஸ் என்னென்ன இருக்கு, அதோடைய பார்த்தீங்கன்னா ஓவரால் ப்ரிவியூ எப்படி இருக்கும், அது மார்க்கெட்ல எப்படி இம்பாக்ட் ஆகுங்கிறத பார்த்துட்டு டெக்னிக்கல் ப்ரிவியூ பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது இந்த வீக்குக்கான ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டோடைய ஃபண்டமெண்டல் டேட்டாவில் ரொம்ப நீங்க பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன் கொடுத்து அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ண வேண்டிய டேட்டா என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்டான டேட்டானா நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன். ஸோ ஜென்ரலாக ஒரு ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா இன்ஃப்ளேஷன் டேட்டா, சிபிஐ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஒரு டேட்டா இந்த மந்த்தில் உங்களுக்கு இந்த வீக்கில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க யூஎஸ்க்கும் இருக்குது. ஸோ இதுக்கும் இருக்குது, ஜிபிபிக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த டேட்டா நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் மானிட்டர் பண்ணணும். ஸோ அதே போல் உங்களுக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா இருக்கு, மந்த் டு மந்த் சிபிஐ டேட்டா இருக்குது. ஸோ யூஎஸோடைய மந்த் டு டேட்டா இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இயர் டு இயர் இருக்குது. அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பவுண்டு டேட்டாவும் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ இந்த டேட்டாஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பார்க்கணும். கண்டிப்பாக அதோடைய டேட்டா ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் பீரியடில் அவங்க ரேட் கட் பண்ண போகிறாங்க. ஸோ மோஸ்ட்லி பிஃபோர் செப்டம்பருக்குள்ளார பார்த்தீங்கன்னா 0.75% பார்த்தீங்கன்னா அவங்க ரேட் கட் பண்ணுறதா பார்த்தீங்கன்னா ஃபோர்காஸ்ட் இருக்கு. அது அடுத்த மாதம் பண்ணுறாங்களா, அதுக்கு அடுத்த மாதம் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது ஸோ இங்கே வரக்கூடிய டேட்டாவுடைய ரிசல்ட்டை பொறுத்து, அவங்களோட இன்ஃப்ளேஷன் எந்த அளவு கண்ட்ரோல் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அவங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணலாங்கிறது இனிஷியேட் ஆகும். அதே போல தான் பவுண்டுக்கும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே போல உங்களுக்கு இந்த வீக்கை பொறுத்தவரையிலும் யூஎஸோடைய கம்ப்ளீட்டாக உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் டேட்டாஸ் இருக்கு, ப்ளஸ் ப்ரொடக்ஷன் டேட்டாஸ் ஏகப்பட்டது இருக்கு. சரிங்களா? ஸோ கீழே இருக்கக்கூடிய மற்ற டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு அந்தந்த டைம்ல மார்க்கெட்ல உங்களுக்கு இம்பாக்ட் ஆகும். ஓகேங்களா? ஒரு பெரிய இம்பாக்ட்ல கூட இருக்கும். பட் நான் இப்போ உங்களுக்கு மார்க் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு டேட்டா மட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓவராலா ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா. ஸோ இதோடைய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் அப்கமிங்ல வரக்கூடியதுல இப்போ அவங்க பண்ண போறாங்க. ஸோ வர மந்த்லயே பண்ண போறாங்களா, அடுத்த ஒரு 3 மாசமா 6 மாசமா வெயிட் பண்ணி ரேட் கட் பண்ண போறாங்களா அப்படிங்கிறத டிசைட் ஆகுறது ஸோ இந்த டேட்டாவுடைய ரிசல்ட். அந்த டேட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை ஈவினிங்கா நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு யூஎஸ்க்கு இருக்குது அந்த டேட்டா. யூஎஸ் அந்த டைம்ல ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க. இவ்வளோ நெக்ஸ்ட் டே புதன்கிழமை பார்த்தீங்கன்னா பவுண்டுக்கும் உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் டேட்டா இருக்கு. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்ற டேட்டாஸும் இம்பார்ட்டன்ட் தான். பட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டேட்டாஸ். நெக்ஸ்ட் நம்ம இந்த வீக்கோடைய டெக்னிக்கல் ப்ரிவியூ பார்க்க போலாம். ஓகே, இப்போ நம்ம டெக்னிக்கல்ல ஃபர்ஸ்டா பார்க்க போறது கமாடிட்டி பேர். ஸோ கமாடிட்டிலையும் பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கோல்டு. ஸோ கோல்டோடைய டெக்னிக்கல் ப்ரிவியூ பார்த்துடலாம். ஸோ இப்போ கரண்ட்ல எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, ஸோ இப்போ நீங்க பார்க்கலாம் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன்ல ஒரு சப்போர்ட் ரேஞ்சஸ்ல இப்போ கரண்ட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசன் 2 ஹையை வச்சு நம்ம ட்ரா பண்ணும் பொழுது இந்த ஜோன் ஒரு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன்ஸ்ல மார்க்கெட் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ட்ரேடிங்கோடைய மார்க்கெட் ஓவரால் ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா சுருங்கிக்கிட்டு ஒரு ட்ரையாங்கிளோடைய கிட்டத்தட்ட அந்த ஒரு கார்னர் ஸ்டைல் வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இப்போ பேரலா இப்போ எங்க மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4-5 முறை பாருங்களேன் இந்த சப்போர்ட் ஜோன்லேயே உங்களுக்கு இந்த ஜோன்லேயே உங்களுக்கு ப்ரைஸ் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் உங்களுக்கு ரிவர்ஸ் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ நியர்பை உங்களுக்கு இந்த சப்போர்ட்ல தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ நம்ம பார்த்தா அப்கமிங் வீக்ஸ்ல மார்க்கெட் எப்படி இருக்கும், நம்ம என்ன பண்ணலாம், பை பண்ணலாமா செல் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, ஸோ ஜென்ரலா பொறுத்த வரைக்கும் கீழே சப்போர்ட் ஜோன்ல தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த சப்போர்ட் என்ன பொறுத்த வரைக்கும் பிரேக் ஆயிட்டு ஓகேங்களா, உங்களுக்கு திரும்ப இங்கே ரெசிஸ்டன்ஸ் வரும்போது செல் பண்ணலாம். கீழே நீங்க பார்த்தீங்கன்னா இனிஷியல் டார்கெட்டா நீங்க பார்க்கும் பொழுது இந்த ரீசன்ட் பார்த்தா லோ இருக்குல்ல,
நியர்பை உங்களுக்கு ஒரு 2000 ப்ரைஸ் ரேஞ்ச் ஓகேங்களா. ஸோ அந்த ரேஞ்ச் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். அது பிரேக் அவுட் ஆகுதுன்னா அதுக்கு அடுத்தடுத்த லெவலில் இருக்கக்கூடிய சப்போர்ட் ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ அப்போ மார்க்கெட் என்னோட இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து இந்த ஜோனுக்கு கீழே மார்க்கெட் ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்கு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது சில்வர் பேர் பார்த்துடலாம். ஸோ சில்வர் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு நீங்க பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்சன்ஸ்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு கீழே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளியரா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா. ஸோ அதே போல நீங்க சப்போர்ட் ஜோன் ட்ராப் பண்ணுனீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் நீங்க சப்போர்ட் அப்ளை பண்றீங்க அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட இந்த ஜோன் உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கும். சரிங்களா. ஸோ இப்போ மார்க்கெட் உங்களுக்கு இப்போ இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ இங்க இருக்கு. கிட்டத்தட்ட இங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல தான் உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த ஜோன் உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் இந்த ரெசல்ட்ஸ் நான் ட்ரா பண்ணியிருக்கேன்ல, ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் மார்க்கெட் ஸ்டில் டவுன் ட்ரெண்ட் தான். ஸோ நீங்க டவுன் ட்ரெண்ட் லாங் டைம் நீங்க வெயிட் பண்ண போறீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த ரீசன் லோ பிரேக் ஆகுதுன்னா ஸோ அடுத்த லோ நோக்கி மார்க்கெட் வந்து டிராவல் ஆகும். சரிங்களா. ஸோ ஒருவேளை இன்கேஸ் மார்க்கெட் உங்களுக்கு இங்க போயிட்டு பிரேக் அவுட் ஆகி இங்க சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா நீங்க இங்க பை பண்ணலாம். அதுக்கப்புறம் மார்க்கெட் மேல போகும். சரிங்களா. பட் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் உங்களுக்கு கிளியரா பிரேக் அவுட் ஆனா மார்க்கெட் பை. பட் அதர்வைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் அந்த ரெசிஸ்டன்ஸ் கீழே இருக்கிற வரைக்கும் நீங்க செல் ட்ரெண்ட் தான். ஸோ நீங்க ஸ்டாப் லாஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா கூட இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேல பிப்ஸ் தள்ளி வந்து பார்த்தா ஸ்டாப் லாஸ் கொடுத்துக்கலாம். ஸோ கீழே செல் ஆக போகுது அப்படின்னா உங்களோட இனிஷியல் டார்கெட் அப்படிங்கிறது அந்த ரீசன்ட் லோவா இருக்கும். அந்த லோவும் உங்களுக்கு மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் பண்ணுது பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னாக்க ஸோ அடுத்த லோவா இருக்கக்கூடிய ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன்ல இந்த ஜோன் நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஜோனா இருக்கும். சரிங்களா. ஸோ அப்போ மார்க்கெட் பொறுத்தவரை சில்வர் நீங்க அந்த ரெசிஸ்டன்ஸ் கீழே இருக்கிற வரைக்கும் தாராளமா நீங்க செல் பண்ணலாம். ஸோ செல் பண்ணினீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேல கொஞ்சம் தள்ளி நீங்க ஸ்டாப் லாஸ் கொடுத்துங்க. ஸோ இப்போ ரீசெண்டா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஒரு ப்ரைஸ் ஜோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இது வந்து பாத்தீங்கன்னா டேக் ப்ராஃபிட் நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 முறை உங்களுக்கு இந்த ஜோன்ல சப்போர்ட் எடுத்திருக்குது. ஸோ இந்த சப்போர்ட் ஜோன் உங்களுக்கு இந்த இனிஷியல் டார்கெட் பிரேக் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த ஜோன் வரைக்கும் மார்க்கெட் வந்து பார்த்தா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ நம்ம அடுத்ததா பார்க்க போற பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க குரூட் ஆயில். ஸோ குரூட் ஆயில் உங்களுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா ஏர்லியாவே சொல்லியிருந்தேன். மார்க்கெட் போன வைக்கும் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஸோ லோ வரும்போது நீங்க பை பண்ணுங்க. இருக்கக்கூடிய ஜோன்ல இருந்து பை பண்ணிட்டு இந்த ஜோன் உங்களுக்கு லோ இந்த லோல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் கொடுக்க சொல்லியிருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு லாஸ்ட் வீக் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுல இருந்து உங்களுக்கு மேல தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ உங்களுடைய மார்க்கெட் மேல போய்கிட்டு இருக்கு அப்படின்னாலும் உங்களுடைய இனிஷியல் டார்கெட் அல்லது நீங்க அகைன் அடுத்த ஒரு அப் ட்ரெண்டோடைய கன்ஃபர்மேஷன் நீங்க எப்ப அப் ட்ரெண்ட் வந்து கிளியரா நம்ம ஒரு லாங் டைம் ஹோல்டு பண்ணணும் அப்படின்னீங்கன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு மார்க்கெட் வந்தது இல்லையா. ஸோ இந்த ஜோன் உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்தது இல்ல, அந்த ஜோன் உங்களுக்கு வந்து கிளியரா பிரேக் அவுட் ஆகுது, மார்க்கெட் மேல போய் ஹோல்டு ஆகுது அப்படின்னா நீங்க பைல அப்படியே ஹோல்டு பண்ணலாம். ஸோ ஹோல்டு பண்ணினீங்கன்னா உங்களுடைய அடுத்த கட்டமான டார்கெட் எங்க அப்படின்னா இந்த ஜோன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா $80 அப்படிங்கக்கூடிய ஒரு பிரைஸ் ஜோன் உங்களுடைய டார்கெட்டா இருக்கும். ஸோ நியர்பை உங்களுக்கு பார்த்தா ஒரு $12 ரேஞ்ச் உங்களுக்கு வந்து டேக் ப்ராஃபிட் வரும். சரிங்களா. ஸோ அப்ப குரூட் ஆயில் வந்து ஓவரால் ட்ரெண்ட் என்ன அப்படின்னீங்கன்னா அப் ட்ரெண்ட் தான். நான் இது வந்து இன்னைக்கு இல்ல 2-3 மாசமா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ குரூட் ஆயில் உங்களுக்கு அப் ட்ரெண்ட் தான். நான் சொன்ன ஒவ்வொரு முறையும் நீங்க பயன்படுத்தி இருந்தா நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிருந்திருக்கும். சரிங்களா. ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் வீக்ல உங்களுக்கு இந்த ஒரு டவுன் ட்ரெண்டோடைய பாருங்களேன், இங்க இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு டவுன் ட்ரெண்ட் இருந்தது இல்லையா. இந்த டவுன் ட்ரெண்டோடைய இங்க ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனது அகைன் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டோடைய உங்களுக்கு டவுன் ட்ரெண்டுங்கிற கான்செப்ட்ல இருந்து அப் ட்ரெண்டுங்கிற சோன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கிளியரா இதாயிருச்சு. சரிங்களா. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கிளியரா அப்புறம் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஸோ இப்போ இதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகும்போது இனிஷியல் டார்கெட் அப்படிங்கிறது இந்த ப்ரீவியஸா வந்த ஹை. ஓகேங்களா. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன்ல அந்த ஹை உங்களுக்கு கிராஸ் ஆகுது பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் வந்து மார்க்கெட் டிராவல் ஆகிறதான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா குரூட் ஆயில் வந்து லோ வரும்போதெல்லாம் பை பண்ணுங்க, கண்டிப்பா நல்லா சப்போர்ட்டிவா இருக்கும். ஓகேங்களா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கரன்சி பேர் பார்க்கலாம். ஸோ கரன்சியில ஃபர்ஸ்ட் பார்க்க போறது யூரோ யூஎஸ்டி. ஸோ யூரோ யூஎஸ்டி இப்போ கரண்ட்ல எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு கீழே டவுன் ட்ரெண்ட் ஒரு சேனல்குள்ளாரே மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா. ஸோ டவுன் ட்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு வித்தின் ஒரு ஜோனுக்குள்ளாரியே மார்க்கெட் உங்களுக்கு இங்க இருந்து மேல போன மார்க்கெட். ஸோ கீழே சப்போர்ட் எடுத்திருக்கு, மேல ரெசன்ஸ் திரும்ப சப்போர்ட், மேல ரெசன்ஸ் திரும்ப சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மேல் நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஸோ இது மட்டும் தான் இருக்கா அப்படின்னு பார்த்தாலும் இந்த கீழே சப்போர்ட் எடுத்த ஜோன் கிட்டத்தட்ட உங்களுக்கு ப்ரீவியஸ் உடைய லோ. சரிங்களா. ஸோ ப்ரீவியஸ் இங்க இருந்து மார்க்கெட் வந்த லோ இந்த ஒரு பிரைஸ் ஆக்ஷன்ல மேல போயிட்டு வந்தது இல்லையா. ஸோ இப்போ அகைன் திரும்ப இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இந்த இடம்
உங்களுக்கு இப்போ வந்து மார்க்கெட் ஓவராலா இப்போ என்ன ட்ரெண்ட்ல இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸோ டவுன் ட்ரெண்ட்ல தான் மார்க்கெட் போயிட்டு இருக்கு. ஸோ டவுன் ட்ரெண்ட்ல உங்களுக்கு வித்தின் ஒரு ஜோனுக்குள்ளார போய்கிட்டு இருக்கு. அகைன் உங்களுக்கு வந்து இதோடைய அப்கமிங்ல இந்த வீக் ஈரோ யூஎஸ்டி எப்படி இருக்கும், மார்க்கெட் பை ஆகுமா செல் ஆகுமா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க ஸோ இன்னும் ஷார்ட் டேர்ம்ல போகலாம் நம்ம. ஸோ 1 ஹவர் டைம் ஃப்ரேம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 1 ஹவர்ல என்ன நடந்திருக்கு, ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் ஒரு சப்போர்ட் மாதிரி போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு மார்க்கெட் இந்த ஜோன் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து அகைன் கீழே வரும். இந்த ப்ரீவியஸ் இந்த பிரைஸ் ஆக்ஷன் சப்போர்ட் இருக்கு இல்லையா, இதுவும் பிரேக் அவுட் ஆகுதுன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தா உங்களுடைய ஓவரால் மார்க்கெட் கீழே. ஸோ என்னுடைய கணிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூரோ யூஎஸ்டி இந்த சேனல் ரேஞ்சுக்குள்ளாரியே டவுன் ட்ரெண்ட்ல கண்டினியூ ஆகிறதான சான்சஸ் இருக்கு. சரிங்களா. ஸோ அப்போ நீங்க க்ரூட் ஆயில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாரி யூரோ யூஎஸ்டி நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படின்னீங்கன்னா தாராளமா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹை வரும்போது என்ன பொறுத்த வரைக்கும் செல்லுக்குள்ளே கண்டினியூ பண்ணுங்க. ஸோ ஹைல வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெசன்ஸ் என்ன ரெசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டவுன் ட்ரெண்டோடைய ஒரு ரெசிஸ்டன்ஸ் வருது. சரிங்களா. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா இங்க ஒரு ரெசன்ஸ் இருக்கு, இங்க ஒரு ரெசன்ஸ் இருக்கு, இங்க ஒரு ரெசன்ஸ் இருக்கு. இங்க வந்து ரெசன்ஸை டச் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் அங்கேருந்து கீழே வரும். ஸோ மோஸ்ட் சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தூரம் போகிறத விட இங்க இருந்தே கூட வந்து பார்த்தீங்கன்னா சும்மா மைல்ல மேலே மாதிரி போகிற மாதிரி போயிட்டு கீழே வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த லோ பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே டவுன் சைடில் கண்டினியூ ஆகும். ஸோ டவுன் சைடில் எவ்வளோ தூரம் நம்ம நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேலே போயிட்டு எக்ஸாம்பிளுக்கு மேலே போயிட்டு இப்படி ஸ்லோவாக அப்படி வருதுன்னா உங்களுக்கு இந்த சப்போர்ட் ஜோன் வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எக்ஸாம்பிளுக்கு. ஓகேங்களா. ஸோ இங்கே வருது அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் வந்துட்டு அகைன் சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் இப்படி மேலே போகும். ஓகேங்களா. இப்போ நீங்கள் யூரோ யூஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சஸ்லயோ அல்லது லைட்டாக மேலே போனாலும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுது ஷார்ட் டேர்மில் அப்படின்னு நீங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் செல் பண்ணலாம். ஸோ செல் பண்ணினீங்கன்னா அப் டு இந்த ரேஞ்சஸ் வரைக்கும் உங்களுக்கு கண்டினியூ ஆகிறதான சான்சஸ் இருக்கு. சரிங்களா. இன்கேஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இப்போ நான் உங்களுக்கு சொன்னது போல இந்த டவுன் ட்ரெண்டோடைய உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு ஒருவேளை இன்கேஸ் பிரேக் அவுட் ஆகுது, இன்கேஸ் இப்போ மார்க்கெட் மேலே போயிட்டு உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகுதுன்னா அதுக்கப்புறம் ஓவராலாக மார்க்கெட் அப் ட்ரெண்ட் தான். ஸோ வித்தின் இந்த ஜோனுக்குள்ளார மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட்ல தான் உங்களுக்கு கண்டினியூ ஆகும். சரிங்களா. ஸோ இப்படிதான் என்ன பொறுத்த வரைக்கும் வரும். ஸோ பெறக்கூடிய ஃபண்டமெண்டல் வியூலையும் அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால என்ன பொறுத்த வரைக்கும் யூரோ யூஎஸ்டி இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்மால் ஹை வரும்போது நீங்கள் செல் பண்ணுங்க. ஸோ செல் பண்ணீங்கன்னா உங்களோட இனிஷியல் டார்கெட் அப்படிங்கிறது லாஸ்ட் வீக் வந்தாலும் அதையும் கிராஸ் பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் டார்கெட் வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட் வந்து ரீச் ஆகும். சரிங்களா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிபிபி யூஎஸ்டி. ஸோ ஜிபிபி யூஎஸ்டி இப்போ ஷார்ட் டேர்ம்ல எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு அது வந்து என்ன நடந்துட்டு இருக்கு, ஒரு ரேஞ்ச் ட்ரேடில் ரேஞ்ச் பவுண்டில் இருந்தது மார்க்கெட் லாஸ்ட் ஒரு ஃபியூ வீக்ஸா உங்களுக்கு ரேஞ்ச் பவுண்டில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. சரிங்களா. ஸோ ரேஞ்ச் பவுண்டில் இருந்து லாஸ்ட் வீக் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தது போல கீழே சப்போர்ட் பிரேக் ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ சப்போர்ட் பிரேக் ஆனது, பிரேக் ஆகிட்டு உங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு அகைன் திரும்ப ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து இங்கிருந்து வந்த மார்க்கெட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல தடவை உங்களுக்கு இந்த ஜோனுக்குள்ளாரே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. சரிங்களா. ஸோ இங்கே பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பிரேக் அவுட் ஆகிட்டு இப்போ கிட்டத்தட்ட நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிபி யூஎஸ்டி ஸோ கம்மிங் வீக்ஸில் உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சஸ்லேருந்து உங்களுக்கு வந்து கீழே இறங்காததுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ டெக்னிக்கல் வியூவில் ஓகேங்களா. ஸோ அதனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிபி யூஎஸ்டி என்னை பொறுத்த வரைக்கும் செல் ஆல்ரெடி ஹோல்டு பண்ணியிருக்கீங்கன்னா ஹோல்டு இப்போ செல் பண்ணலாம். ஸோ இப்போ டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கக்கூடியது ப்ராப்பரான ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அங்கேருந்து மார்க்கெட் கீழே வரதுக்கான சான்சஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. சரிங்களா. ஸோ ஷார்ட் டைம்ல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நீங்க இப்ப பாருங்க ஒரு டவுன் சைட்ல ஒரு சப்போர்ட் எப்ப நீங்க செல் பண்ணலாம், ஒருவேளை என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் ரேஞ்சஸ்லேயே செல் பண்ணலாம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு நான் சொன்னது போல கிட்டத்தட்ட அதே ரேஞ்சு தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகுதுன்னா மார்க்கெட் எப்படியும் கீழே வரும். கீழே வருது அப்படின்னா உங்களோட இனிஷியல் டார்கெட் ஒரு பிரைஸ் ஆக்ஷன்ல ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த பிரைஸ் ப்ரீவியஸ் லாஸ்ட் வீக் வந்த லோ வந்து ஒரு இனிஷியலா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஜென்ரேட் பண்ணும். ஸோ அந்த சப்போர்ட் ஜோனும் உங்களுக்கு மார்க்கெட்ல வந்து பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னாக்க நெக்ஸ்ட் சப்போர்ட். ஸோ இப்போ இந்த சப்போர்ட் உங்களுக்கு வந்து சாதாரணமாக இதாகல, உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பிரைஸ் ஆக்ஷன்ல இங்க வந்து பார்த்தா ஒரு முறை ப்ரீவியஸ் உங்களுக்கு இங்க இருந்து வந்த மார்க்கெட் நான் உங்களுக்கு ஈரோ எஸ்டியில் சொன்னேன் இல்லைங்களா, அதே போல இங்க சொன்ன மார்க்கெட் இங்க ஓவராலா அங்க இருந்துட்டு அகைன் திரும்ப அந்த பிரைஸ் ஆக்ஷன்ல சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போயிருக்கு.
ஸோ என்னுடைய கணிப்பு இங்கிருந்து உங்களுக்கு வந்து கீழே வரும். கீழே வந்து இந்த ஜோன் பிரேக் அவுட் ஆயிட்டு ஸோ இன்னும் கொஞ்சம் கீழே கண்டினியூ ஆகிறதான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஒருவேளை மேல அப்படியே கண்டினியூ ஆகுது அப்படின்னா ப்ரீவியஸ் இந்த ஹைஸ் இருக்குல்ல, ஸோ இந்த ஜோன் உங்களுக்கு வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அதுக்கு மேல மார்க்கெட் அப் ட்ரெண்டுங்கிறத நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய செல்லுக்கு உங்களோட எக்ஸ்ட்ரீம் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த ரீசன்ட் ஹையை தான் உங்களுடைய எக்ஸ்ட்ரீம் ரெசிஸ்டன்ஸா நீங்க வந்து மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஒரு கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா யூஎஸ்டி. சரிங்களா? ஸோ ஏயுடி யூஎஸ்டியும் அதே மாதிரி தான். ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் ஜோன்லேயே தான் உங்களுக்கு மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட்லேயே தான் மார்க்கெட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ கிட்டத்தட்ட இதை பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கல் ஃபார்மேஷன்ஸ்ல உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கலான ஒரு ஷேப்லெஸ்ல இருக்கும். அதே போல ஒரு பிரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் பார்க்கும் பொழுது இயர்லியரா நீங்க இங்க பார்க்கலாம். ஸோ இந்த ஜோன்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் இருந்தது இல்லையா? ஸோ அதே போல இங்க ஒரு சப்போர்ட் எடுத்திருக்குது. ஸோ அகைன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டு கீழே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ இப்போ என்னோட இதை பொறுத்த வரைக்கும் ஸோ இங்க இருக்கக்கூடிய மார்க்கெட் இங்க இருந்து மார்க்கெட் கீழே இன்னும் கொஞ்சம் கண்டினியூ ஆகலாம். ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு மார்க்கெட் இங்க இருந்து மேல வந்த மார்க்கெட் ஆக்சுவலா. ஸோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பேட்டர்ன் இருக்கு. நான் அதை உங்களுக்கு அடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்த மார்க்கெட் இங்க இருந்து உங்களுக்கு ஒரு அப் ட்ரெண்ட் மேல போன மார்க்கெட். ஸோ இங்க ஒரு சப்போர்ட் எடுத்திருக்குது. அகைன் திரும்ப இங்க சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ போயிட்டு திரும்ப பிரேக் அவுட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பேட்டர்ன் இங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இந்த இடத்துல ஸோ இன்னும் உங்களுக்கு ஒரு டே வைஸ்ல உங்களுக்கு ஷார்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க இங்க என்ன பேட்டர்ன் ஃபார்மேஷன் இருக்குதுன்னா ஒரு அப் ட்ரெண்ட் போன மார்க்கெட். ஸோ அப் ட்ரெண்ட் போயிட்டு இந்த இடத்துல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ல ஸோ இது ஒரு ஷோல்டர், இது ஒரு ஹெட்டு, இது ஒரு ஷோல்டர். ஷோல்டர் இப்போ பிரேக் அவுட் ஆயிட்டு நெக் லைன் வந்து பிரேக் அவுட் ஆயிட்டு திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது இங்க இருந்து மார்க்கெட் இன்னும் செல் ஆகும். செல் எவ்வளவு தூரம் வரைக்கும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த டெக்னிக்கல் பிரகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ 330 பிப் இருக்குன்னா கிட்டத்தட்ட இந்த லோ வரைக்கும் ரீசன்ட் லோ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ரீசன் லோ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஓவராலாக பார்க்கும் பொழுது ஆசலி யூஎஸ்டி ஸோ செல்லாறதான சான்சஸ் இருக்கு இந்த டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஏன்னா உங்களுக்கு இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் உங்களுக்கு இங்கே சப்போர்ட் எடுத்து இங்கே சப்போர்ட் எடுத்தது இங்கே பிரேக் அவுட் ஆயிட்டு திரும்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் தான் இருக்கு. இங்கேருந்து மார்க்கெட் செல்லாறதான வாய்ப்புகள் இருக்கு. இன் பேரலா உங்களுக்கு நான் சொன்னது போல உங்களுக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன்லயும் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் நெக்லைன் இதாகிட்டு ப்ராப்பரான ஒரு என்ட்ரி ஸ்பாட்ல உங்களுக்கு இப்போ இருந்துட்டு இருக்கு. ஸோ இங்க இருந்து கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஒருவேளை இன்கேஸ் மார்க்கெட் உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம அந்த டெக்னிக்கல் எதுவுமே சப்போர்ட் ஆகல அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன் இங்க டவுன் ட்ரெண்ட் இருக்குல்ல இது உங்களுக்கு பிரேக் அவுட் ஆயிட்டு திரும்ப ப்ராப்பரா சப்போர்ட் எடுத்ததுன்னா மார்க்கெட் நீங்க வந்து பை பண்ணலாம். ஓகேங்களா? அப்படி பை பண்ணும் பொழுது இந்த ரீசன்ட் லோவை நீங்க ஸ்டாப் லாஸா மெயின்டைன் பண்ணிட்டு பை பண்ணலாம். ஸோ பை ஆகிறதான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரோ ஆடு. ஸோ யூரோ ஆடு எப்படி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னாக்க இங்க இருந்து பாருங்க. ஸோ மார்க்கெட் இங்க இருந்து ஒரு அப் ட்ரெண்ட் போன மார்க்கெட்டோடைய நீங்க பார்க்கலாம். ஸோ அப் ட்ரெண்ட் போன இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் உங்களுக்கு மார்க்கெட் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி ரிவர்சல் வந்திருக்கு. சரிங்களா? இப்போ ஷார்ட் டைம்ல இப்போ கரண்ட்ல எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு இங்க ப்ரீவியஸ் ஹையோடைய பிரைஸ் ஆக்ஷன்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கு. சரிங்களா? ஸோ கரண்ட்ல இங்க சப்போர்ட் லெவல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா இதுதான் நம்மளுடைய சப்போர்ட்டா இருக்கும். சரிங்களா? கிட்டத்தட்ட அந்த சப்போர்ட்ல தான் மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்தா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ப்ராப்பரான வந்து பார்த்தா ஒரு இது இல்லை. மார்க்கெட்டில் உங்களுக்கு என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைஸ் ஆக்ஷன்ல இப்போ லாஸ்ட் வீக் போயிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி ரிவர்சல் வந்தது கூட இந்த பிரைஸோடைய ரெசிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு வந்திருக்குது. சரிங்களா? ஸோ அந்த இடம் பாத்தீங்கன்னா இன்னொரு மெத்தடில் உங்களுக்கு பார்க்கும்போது ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தேன் மார்க்கெட்டிங் மேலே வந்து அது வரைக்கும் வரும் அங்கிருந்து கீழே வரும்னு சொல்லியிருந்தோம். ஸோ நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அப்ப இங்க இருந்து போன மார்க்கெட் உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் லைனுடைய அப் ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆயிட்டு உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட் வந்தது இல்லையா?
ஸோ இங்கே வந்து பார்த்தா பிரேக் அவுட் ஆகி வந்த மார்க்கெட் இங்கே போயிட்டு உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு அகைன் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல கீழே வந்துட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ கரண்ட்ல நெக்ஸ்ட் வீக் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு இப்போ கரண்ட்ல ட்ரேட் ஆகுறது ஒரு ஷார்ட் டைம்ல நீங்க வச்சு பாருங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த ஒரு சப்போர்ட் ஜோன்ல தான் மார்க்கெட் உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இருக்கக்கூடிய பிரைஸ் ஜோன்ல இருந்து உங்களுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் கீழே இந்த சப்போர்ட் பிரேக் அவுட் ஆகுது, கிளியரா அகைன் திரும்ப வந்து ரீட்ரேஸ்மெண்ட்ல சப்போர்ட் எடுக்குது, ரெசன்ஸ் எடுக்குதுன்னா மார்க்கெட் செல் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி வந்த ரீசன்ட் ஹையை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிட்டு பை பண்ண செல் பண்ணுனீங்கன்னா உங்களுடைய இனிஷியல் டார்கெட் அப்படிங்கிறது இந்த லோ வரைக்கும் நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அந்த ஜோனும் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் கீழே வந்து இந்த லோ வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டு உங்களுக்கு இந்த ரீசன்ட் ஹையா இருக்கக்கூடிய இந்த பிரைஸ் ஆக்ஷன்ல இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் தான். அந்த பிரைஸ் ஜோனுக்கு கீழே மார்க்கெட் ட்ரேட் ஆகிற வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் தான். இப்போ கரண்ட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதும் ஸோ ஒரு ட்ரெண்ட் லைன் பிரகாரம் ஒரு ப்ராப்பரான ஒரு சப்போர்ட் ஜோன்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த சப்போர்ட் கிளியரா பிரேக் அவுட் ஆகிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கும்போது செல் பண்ணுங்க. செல் பண்ணா உங்களுடைய இனிஷியல் டார்கெட் அப்படிங்கிறது ஸோ இது உங்களுடைய இனிஷியல் டார்கெட்டா இருக்கும். அதுக்கு அடுத்த டார்கெட்டுங்கிறது இந்த டார்கெட்டா இருக்கும். ஓகேங்களா? இன்கேஸ் ஒருவேளை உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் பிரேக் ஆகுது, மேல போயிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகி திரும்ப சப்போர்ட் எடுக்குதுன்னா மேபி அங்கிருந்து இன்னும் பைல கண்டினியூ ஆகலாம். பட் என்னுடைய கணிப்பு பொறுத்த வரைக்கும் ஈரோடு இன்னும் கீழே வருங்கிறத நான் கணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம அடுத்ததா பார்க்க போற பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஎஸ்டி ஜேபிஒய். ஸோ யூஎஸ்டி ஜேபி பொறுத்த வரைக்கும் ஸ்டில் உங்களுக்கு அந்த லாங் டைம் டவுன் ட்ரெண்டோடைய சப்போர்ட்டு கீழே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ லாங் டைம் இந்த லாங் டைம் டவுன் ட்ரெண்டோடைய ரெசிஸ்டன்ஸ் கீழே தான். இங்க லாஸ்ட் ஒரு அப் ட்ரெண்ட் போனது இல்லையா உங்களுக்கு? ஸோ இங்க பாருங்க. ஸோ இங்கேருந்து ஒரு சப்போர்ட்டு, இங்கே சப்போர்ட்டு, இந்த ஜோன் உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் ஆனது. பிரேக் அவுட் ஆகிட்டு கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் கூடயே தான் உங்களுக்கு மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இன்னும் அந்த ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகல. இந்த ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் தான். ஸோ எக்ஸ்ட்ரீம் மார்க்கெட் உங்களுக்கு வந்து மேலே போகுது அப்படின்னா இந்த பிரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் உங்களுக்கு இந்த ரீசன்ட் ஹை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஹைல ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட் உங்களுக்கு 2 முறை அதே பிரைஸ் ஜோன்ல உங்களுக்கு ரெசன்ஸ் எடுத்துட்டு மார்க்கெட் வந்திருக்குது. சரிங்களா? ஸோ அப்ப நீங்க மார்க்கெட்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய ரேஞ்சஸ் ஜென்ரலா ஜேபிஐ பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான சிக்னல் கிடைச்சதுக்கு அப்புறம் பண்ணுங்க. பட் அது அப்படியே ஒரு கன்சாலிடேட் ஆகிட்டே இருக்கு. சரிங்களா? ஸோ அப்ப இந்த ரெசன்ஸ் கீழே இருக்கிற வரைக்கும் இந்த ஜோன் ப்ரீவியஸ் ஹை பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் இந்த ரெசன்ஸ் கீழே மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் ஹை வரும்போதெல்லாம் செல் பண்ணுங்க. செல் பண்ணிட்டு ஷார்ட் டேர்ம்ல கவர் பண்ணிருங்க. ஸோ ரிவர்சல் பேட்டர்ன் ஒரு ரிவர்சலுக்கான ஃபண்டமெண்டல் ஒரு டேட்டா கிரியேட் ஆகுதுன்னா நீங்க லாங் டைம்ல ஜேபிஐ ஹோல்டு பண்ணலாம். ஸோ ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா அது எப்போ உங்களுக்கு ஜேபிஐ லாங் டைம்ல வந்து டாமினேட் பண்ண சான்சஸ் இருக்கு, யூஎஸ்டி ஜேபிஐ வந்து கீழே செல் ஆக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா நாம முன்னாடி சொன்னது போல யூஎஸோடைய அவங்களுடைய பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்றதுக்கான சிக்னல் கிரியேட் ஆன உடனே மார்க்கெட் டைரக்ஷன்ஸ் திரும்பும். சரிங்களா? ஸோ அது வரைக்கும் மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கன்சாலிடேட் ஆகலாம், அல்லது மைல்டா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பாறதான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற பேர் என்ன அப்படின்னு பார்த்தா யூஎஸ்டி கேட். சரிங்களா? ஸோ யூஎஸ்டி கேட் இப்போ கரண்ட்ல எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ பிரைஸ் ஆக்ஷன்ல இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ்லேயே தான் போயிட்டு திரும்ப லாஸ்ட் வீக்கும் போய் உங்களுக்கு திரும்ப ரெசன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இங்க ஒரு முறை எடுத்திருக்கு ரெசன்ஸ், இங்க ஒரு முறை தேர்டு டைம் வந்து பார்த்தா ஒரு ட்ரிபிள் டாப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல திரும்ப உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து வந்திருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ சப்போர்ட் லெவல் எங்க இருக்கு மார்க்கெட்ல அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இப்போ மார்க்கெட்டோடைய ஒரு சப்போர்ட் நியர்பை சப்போர்ட் ரேஞ்சஸ் எல்லாம் மார்க்கெட் உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இதோடைய ஷேப் பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் ஒரு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ட்ரையாங்கிளோடைய சப்போர்ட் பிரேக் ஆனா செல் ஆக போகுது, ரெசன்ஸ் பிரேக் ஆனா பை ஆக போகுது. சரிங்களா? ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும், இந்த ட்ரையாங்கிள் ஷேப் நீங்க அப்ளை பண்ணி வச்சுக்கிங்க. ஸோ மேல ரெசிஸ்டன்ஸ் அப்ளை பண்ணுங்க, கீழே சப்போர்ட் அப்ளை பண்ணுங்க. சப்போர்ட் பிரேக் ஆகி உங்களுக்கு ஒருவேளை சப்போர்ட் உங்களுக்கு வந்து கிளியரா பிரேக் அவுட் ஆயிட்டு ரெசன்ஸ் எடுக்குதுன்னா நீங்க செல் பண்ணுங்க. செல் பண்ணீங்கன்னா உங்களுடைய இனிஷியல் டார்கெட் அப்படிங்கிறது இந்த ரீசன்ட் லோ உங்களோட இனிஷியல் டார்கெட்டா இருக்கும். இல்ல மார்க்கெட் இப்ப இருக்கக்கூடிய இடத்துல இருந்து மேல போகுது அப்படின்னா மேல போய் ரெசன்ஸா பிரேக் ஆகி திரும்ப சப்போர்ட் எடுத்தா பை பண்ணுங்க. பை பண்ணீங்கன்னா உங்களுடைய ரீசன்ட் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இந்த ரீசன்ட் லோவா இருக்கும். சரிங்களா? ஒருவேளை இதுதான் உங்களுடைய ரீசன்ட் லோ அப்படின்னா அந்த ரீசன்ல உங்களுடைய ஸ்டாப் லாஸ். அப்ப நீங்க இந்த இதுல வந்து ட்ரையாங்கிள்
உங்களுக்கு சப்போர்ட் பிரேக் ஆகுதா ரெசன்ஸை பிரேக் ஆகுதாங்கிறத நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு சப்போர்ட் பிரேக் ஆனால் நீங்கள் செல் பண்ணுங்க, இல்லை ரெசன்ஸ் பிரேக் ஆனால் பை பண்ணுங்க. ஸோ பிரேக் அவுட் ஆனாலும் கிளியரான பிரேக் அவுட் ஆன்னு பார்த்துட்டு, ஸோ கிளியர் பிரேக் அவுட்னா என்ட்ரி சான்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் செல் பை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நாம பார்க்க போற பேர் என்ன அப்படின்னு இண்டிசஸ் பேர். ஸோ இண்டிசஸ்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது யூஎஸ் 500. ஸோ இதுல ஒன்றும் பெரிய ஒரு இது இல்லை ஆக்சுவலா, நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருந்த போல் தான். யூஎஸ் 500 பொறுத்த வரைக்கும் நீங்க இன்ட்ராடே ஷார்ட் டேர்ம் பண்றீங்கன்னா லோ வரும்போது பை பண்ணுங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது போல இங்க லோவிலே நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க பை பண்ணி வச்சிருக்கீங்க, நான் சொன்ன லெவலே பை பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அப்படியே ஹோல்டு பண்ணுங்க. ஸோ மோஸ்ட் சான்ஸ் உங்களுக்கு வந்து 1 or 2 months உங்களுக்கு வந்து ஸ்டில் உங்களுக்கு வந்து அப் ட்ரெண்ட்ல போகும். அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு ஓவர் பாட் ஆனதுக்கு அப்புறம் அங்க நீங்க வந்து எக்ஸிட் ஆயிடும். ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஹை ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து எக்ஸிட் ஆயிட்டு வெளியில வந்துருங்க. ஓகேங்களா? சேம் அதே மாதிரி தான் யூஎஸ் உடைய 100ம் உங்களுக்கு யூஎஸ் 100ம் டே பை டே உங்களுக்கு மேலே தான் போகும். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மைல்டான ஒரு கரெக்ஷன் தான் இருக்கும் போது பெரிய டவுன் வந்து சான்சஸ் இல்லை. ஸோ அடுத்த அப்கமிங்ல ஒரு 1 or 2 months உங்களுக்கு இன்னும் மேலே போகும். ஸோ இன்னும் ஒரு பெரிய லெவலில் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஹை போயிட்டு அங்கிருந்து தான் மார்க்கெட் உங்களுக்கு டவுன் ஆக போகுது. அது வரைக்கும் நீங்க வந்து லாங் டைம் ஹோல்டு பண்றீங்கன்னா யூஎஸ் 500 யூஎஸ் 100 நீங்க ஹோல்டு பண்ணியே வைங்க. ஸோ கண்டிப்பா உங்களை லாங் டைம்ல சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து இந்த வீக்குக்கான ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் பிரிவு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் சர்வீசஸ் தேவைப்பட்டாலும் சரி, என்னை கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.